Welcome back to our channel My Bio Notes. So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and bell button click பண்ணுங்க அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் and also please leave a comment in the comment section. So today we will see about the kingdom fungi. So in the kingdom fungi lab it is actually a heterotrophic organism. So it is a heterotroph. So it is not an autotroph like the plants, it is an heterotroph. It depends on food from the other organisms. So அதுதான் heterotroph நிறைய varieties நம்ம பார்த்தோம் இல்லையா. So fungi வந்து ஒரு heterotroph. So இந்த fungi வந்து நம்ம common real life example பார்த்தோம்னா நிறைய இடத்துல நீங்களே நம்ம real lifeல ரொட்டீன் லைஃப்லேயே நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஒரு பிரெட்ல வளர்ந்துருக்க ஃபங்கை பார்த்துருப்பீங்க, அதுவும் ஒரு ஃபங்கை தான். அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் ராட்டன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் க்ரோ ஆகிருக்குது, அதுவும் ஃபங்கை தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற மஷ்ரூம் இருக்கு இல்லையா, எடிபிள் மஷ்ரூம், தட் இஸ் ஆல்சோ ஃபங்கை, ஃபங்கை கீழே தான் வருது. அதே மாதிரி டாட்ஸ்டால், அது வந்து பாய்சனஸ் ஃபங்கை, ஸோ அதை நம்ம சாப்பிடக்கூடாது, அதுவும் ஒரு கிளாஸ் ஆஃப் ஃபங்கை தான். ஸோ இது எல்லாமே காமன் ரியல் லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபங்கைஸ் அண்ட் ஆல்சோ அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ நம்ம ஈஸ்ட் இருக்கு இல்லையா, ஈஸ்ட் வந்து ஃபர்மெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன ஃபர்மெண்டேஷனுக்கு, பிரெட் அண்ட் பீர் ஃபர்மெண்டேஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஈஸ்ட்டை. இட் இஸ் ஆல்சோ அ ஃபங்கை அண்ட் இட் ஆல்சோ காசஸ் டிசீசஸ் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ அந்த ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்கும் மஸ்டர்ட் லீவ்ஸில், ஸோ அது வந்து ஃபங்கல் டிசீஸ் தான் அது. அதே மாதிரி வீட் ரஸ்ட் டிசீஸ், இட் ஆல்சோ இஸ் காஸ்ட் பை அ ஃபங்கை. ஸோ ஃபங்கை நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஆல்சோ இட் ஆல்சோ காசஸ் இன்ஃபெக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அந்த ஆர்கானிசம் பேர், வீட் ரஸ்ட் காஸ் பண்ணுற ஆர்கானிசம் பேர் புசீனியா. ஸோ திஸ் இஸ் அ ஃபங்கை. And also it is used for the production of antibiotic production லயும் நம்ம fungi யூஸ் பண்றோம். Example is Mycelium. So it is also a fungi. So இந்த மாதிரி ஃபங்கையோட இது வந்து மார்ஃபாலஜி அண்ட் த ஹேபிடேட் வந்து இட் இஸ் டைவர்ஸ். ஸோ நம்ம ஹேபிடேட் பார்த்தனாலும் இட் இஸ் டைவர்ஸ் அண்ட் த மார்ஃபாலஜிக்கலாக பார்த்தாலும் இட் இஸ் டைவர்ஸ். அது வந்து வேரிட் இன் டைவர்சிட்டி and it is cosmopolitan னு சொல்லலாம். So you can see fungi all over the world, either it be a air, வாட்டராக இருக்கலாம், இல்லை சாயிலாக இருக்கலாம், இல்லை இன்னொரு பிளான்ட் அண்ட் அனிமல் குள்ளேயுமே நம்ம ஃபங்கை க்ரோ ஆகிறத நம்ம பார்க்க, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக. ஸோ இட் இஸ் காஸ்மோபொலிட்டன் இன் நேச்சர் த ஃபங்கை. அண்ட் ஆக்சுவலாக ஃபங்கை எங்கே வந்து விரும்பும் அது க்ரோ ஆகுறதுக்கு அப்படின்னா, மெயின்லி வார்ம் அண்ட் ஹியூமிட் பிளேசஸில் தான் அந்த ஃபங்கல் க்ரோத் அக்கர்ஸ். ஸோ கொஞ்சம் ஈரப்பதமாகவும் இருக்கணும், வார்மாகவும் இருந்தால் தான் அந்த ஃபங்கல் க்ரோத் அக்கர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஃபங்கையில் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன், ஒரே ஒரு யூனிசெல்லர் ஆர்கானிசம் இருக்குது, என்னென்னா ஈஸ்ட். ஸோ ஃபங்கலில் ஈஸ்ட் மட்டும்தான் ஒரு யூனிசெல்லர் ஆர்கானிசம். So yeast is the only unicellular organism belonging to the class fungi. Next, அப்போ என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும் fungi? Fungi is mainly filamentous type. So filaments-ஆக இருக்கும். Fungal growth பார்த்தீங்கனாலே it will be in filamentous type of growth only. So fungi is morphologically it is filamentous in nature. And ஸோ இந்த ஃபிலமெண்டஸ்ன்னு பார்த்துட்டோம். ஸோ அதோட ஸ்ட்ரக்சரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபங்கை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி சில வந்து பயாலஜிக்கல் டேர்ம்ஸ் ஃபங்கையோட பார்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன, ஹைஃபே, மைசீலியம், கோனோசைட்டிக் ஹைஃபே, செப்டேட் ஹைஃபே. வாட் ஆர் தீஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹைஃபே. ஹைஃபேனா என்னென்னா, தே ஆர் த லாங் ஸ்லெண்டர் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் of the fungi is known as a hyphae. So ஒரு ஃபங்கையில் லாங் ஸ்லெண்டர் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் நம்ம வந்து ஹைஃபேன்னு சொல்கிறோம். வாட் இஸ் அ மைசீலியம்? ஸோ ஃபங்கையில் மைசீலியம்னா என்ன? இட் இஸ் த நெட்வொர்க் ஆஃப் ஹைஃபே. இப்போ ஸ்பைடர் வெப் எப்படி நெட்வொர்க் கட்டுது, அதே மாதிரியே வந்து ஸ்பைடர் வெப் மாதிரியே இந்த ஹைஃபே எல்லாம் சேர்ந்து தே ஃபார்ம் அ நெட்வொர்க் நோன் அஸ் மைசீலியம். ஸோ அதுதான் மைசீலியம்.
this is about hyphae and mycelium. Then coming to conocytic hyphae. What is a conocytic hyphae? Conocytic hyphae na it is a continuous tube. அது ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூப்குள்ள என்ன ஃபில் ஆயிருக்கும் அப்படின்னா மல்டிநியூக்ளியேட்டட் சைட்டோபிளாசம். ஸோ மல்டிநியூக்ளியேட்டட் சைட்டோபிளாசம் இருக்கும் இதுக்குள்ள, அந்த டியூப்குள்ள. ஸோ ஜஸ்ட் ஒரு லாங் டியூப். The tube will have multinucleated cytoplasm filled inside the tube. So this is a conocytic hyphae. So இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லாங்காக இருக்குது, உள்ளே வந்து மல்டிநியூக்ளியேட்டட் சைட்டோபிளாசமால் ஃபில் ஆயிருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் அ செப்டேட் hyphae என்ன ஆயிருக்கும் அப்படின்னா செப்டம் இருக்கும். செப்டம் ஆர் த கிராஸ் வால்ஸ் இன் தட் hyphae. So this is a septate hyphae and this is a conocytic hyphae. So these are the two types of hyphae in a fungi. So next, what is the cell wall of a fungi made of? Cell wall எப்படி இருக்கும்? Chitin and polysaccharide ஆல it is made. So it is a carbohydrate ஆல they are made, the cell wall of a fungi. Next, fungi according to the, as I said, they are heterotrophs. No, heterotrophsலேயே நம்ம நிறைய டைப்பாக வந்து அது வந்து ஒரு சாப்ரோஃபைட்டாக இருக்கலாம், பேரசைட்டாக இருக்கலாம், ஹெட்ரோட்ராப்ஸ்லேயே பார்த்தோம். ஸோ ஃபங்கையும் அதே மாதிரி தே ஆர் சாப்ரோஃபைட், பேரசைட் அண்ட் சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இன்னொரு ஆர்கானிசம் கூட இருக்கலாம். ஸோ பட் அந்த குளோரோபிளாஸ்ட் இருக்காது, பிளான்ட்ஸ் மாதிரி ஃபுட்டு அதனால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ தே ஆர் சாப்ரோஃபைட். சாப்ரோஃபைட்ஸ்னால் யூ நோ தே லிவ் ஆன் டெட் ஆர் டீகேயிங் ஆர்கானிசம், ஒரு இல்லை மெட்டீரியல்லையோ வந்து தே லிவ். நெக்ஸ்ட் parasite. Parasite, what is a parasite? When it needs a host for its survival. ஒரு host மேலேயோ இல்லை இன்சைட் ஆஃப் அ ஹோஸ்ட்டோ இருந்தால் அதுக்கு பேர் parasiteன்னு சொல்கிறோம். கம்மிங் டு symbiote. Symbioteனா ஒரு சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப், ஒரு சேம் ஹேபிடேட்டில் ரெண்டு ஆர்கானிசம்ஸ் இருக்குன்னா ஸோ அது வந்து ஒரு மியூச்சுவலாக ஒரு சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், ஒரு பயாலஜிக்கல் இன்ட்ராக்ஷனோட. ஒன்றுக்கு வந்து நிறைய பெனிஃபிஷியலாக இருக்கலாம், ஒன்றுக்கு கம்மி பெனிஃபிஷியலாக இருக்கலாம், ஒன்றுக்கு ஹார்ம்ஃபுல்லாக கூட இருக்கலாம். ஹார்ம்ஃபுல்லாக இருந்தால் வி கால் இட் அ பேரசைட். பட் சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துச்சு அப்படின்னா இட் கேன் பி வித் அன் ஆல்கே. ஃபங்கையும் ஆல்கேவும் சேர்ந்துருக்கலாம். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? லைக்கன். So when fungi is in symbiotic relationship with an algae, we call it as a lichen. When the fungi is in symbiotic relationship with the plant, ஒரு ஹையர் பிளான்ட்ல எங்க இருக்கலாம் ஒரு ஃபங்கை, அதோட ரூட்ஸ்ல இருக்கும். ஸோ ரூட்ஸ்ல we can see fungi. அதுக்கு பேர் என்னன்னா மைக்கோரைசா. ஸோ மைக்கோரைசா அப்படின்னா fungi living in the roots of the higher plants. Okay, this is about the how the fungi thrives in this saprophytic, parasitic and symbiotic relationshipல எப்படி இருக்குன்னு. ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு ரீப்ரொடக்ஷன். ஸோ ரீப்ரொடக்ஷன் ஆஃப் அ ஃபங்கை. ஸோ ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும்? ஸோ இட் இஸ் அ மல்டிசெல்லர் ஆர்கானிசம்னா ஸோ we can expect vegetative, asexual and sexual modes of reproduction. So vegetative type of reproductionல there is fragmentation, fission or budding types of, இது எல்லாமே வந்து ஃபங்கையில் அக்கர் ஆகும். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன் ஆர் பட்டிங். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். வாட் ஆர் த ஸ்போர்ஸ் ஆர் கால்? ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ். ஸோ ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ்க்குன்னு நேம்ஸ் இருக்குது. என்னது? கொனிடியா, ஸ்பொராஞ்சியோஸ்போர் அண்ட் ஜூஸ்போர். தீஸ் ஆர் த ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ். செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்னா த்ரூ sexual spores. So what are the sexual spores produced in a fungi? So they are oospore, ascospores and basidiospores. These are the sexual type of spores produced by a fungi. Next, coming to the sexual cycle in a fungi, how it occurs. So sexual ஆகும் asexual ஆகும் reproduce ஆகும்னு சொல்லியாச்சு. இப்போ ஒரு mycelium இங்கே இருக்குது. ஸோ myceliumனா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, this is a mycelium hyphaeயோட நெட்வொர்க். ஸோ அது வந்து 1N தான் இருக்கும், இட்ஸ் நாட் 2N. ஸோ தட் இஸ் இட்ஸ் அ ஹாப்ளாய்ட். ஸோ இந்த mycelium வந்து ஃபர்ஸ்ட் இட் undergoes mitosis in asexual டைப்பாக இருந்தால் மைட்டாசிஸில் ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் த ஸ்போர்ஸ் ஜெர்மினேட், க்ரோ ஆகும். க்ரோ ஆகி நெக்ஸ்ட் த கம்ப்ளீட் மைசீலியம் ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் ஏசெக்ஷுவல் மோட் ஆஃப்
reproduction. Coming to sexual mode of reproduction, what occurs in sexual mode of reproduction? First வந்து plasmogamy. What is plasmogamy? Fusion of the protoplast of two organisms. So two different organism mycelium of a fungi வரும். So அது ரெண்டும் fuse ஆகும். இது protoplasm னா என்னன்னா the cytoplasm plus nuclei is known as a protoplasm. So ரெண்டு different mycelia வந்து they get fused. சில ஆர்கானிசம்ல ஃபியூஸ் ஆனோனேவே த நியூக்ளியை எல்லாமே வந்து கம்பைன்ட் ஆயிரும். பட் சில ஆர்கானிசம் அண்டர்கோ அ ஃபேஸ் நோன் ஆஸ் அ டைகேரியோ ஃபேஸ். அந்த ஸ்டேஜுக்கு பேர் டைகேரியோட்டிக் ஸ்டேஜ். அந்த அதுக்கு பேர் வந்து டைகேரியான். தட் ஃபியூஸ்டு ஃபார்ம் இஸ் நோன் ஆஸ் அ டை டூ கேரியான் நியூக்ளியஸ். ஸோ டூ நியூக்ளியஸ். ஸோ இதில் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் மைசீலியா வந்து தே கெட் இதே மாதிரி இன்னொன்று வந்து தே கெட் ஃபியூஸ். மேபி மைட் ஹேவ் ஹேட் அ ரெட் நியூக்ளியன்னு வச்சுக்கலாம். ஸோ அதிலே வந்து ரெண்டு நியூக்ளியை, ஒன்று வந்து இந்த ஆர்கானிசமோடது, இன்னொன்று வந்து அந்த ஆர்கானிசமோடது. ஸோ இந்த மாதிரி மல்டி நியூக்ளியேட்டடாக இருக்கும். ஐ ஹவ் ஷோன் ஒன்லி 2 நியூக்ளியை. ஸோ திஸ் இஸ் த ஹெட்ரோகேரியோட்டிக் ஸ்டேஜ். ஹெட்ரோ மீன்ஸ் டிஃப்ரெண்ட், ஹோமோனா சேம் இல்லையா, ரெண்டு நியூக்ளியும் டிஃப்ரெண்ட். ஹெட்டிரோ karyotic nucleus is different in this stage. So it is a heterokaryotic stage. This stage occurs by the fusion of the protoplasm, that is known as the plasmogamy. ஸோ இப்படி இப்படியே இருந்துட முடியாதுல்ல. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயாகணும்ல. என்ன ஆகும்? இப்போ இந்த நியூக்ளியை ஃபியூஸ் ஆகணும். ஸோ நியூக்ளியை ஃபியூஸ் ஆகிறதுக்கு பேர் இஸ் நோன் அஸ் கேரியோகமி. கேரியான் மீன்ஸ் நியூக்ளியஸ்னோ. ஸோ தேர் இஸ் அ ஃபியூஷன் ஆஃப் த நியூக்ளியை இன் த ஆர்கானிசம். ஸோ இந்த ரெண்டு நியூக்ளியை ஃபியூஸ் ஆகி தே ஃபார்ம் அ ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஜைகோட் ஃபார்ம் ஆன பின்னாடி ஜைகோட் இஸ் 2n, இட் இஸ் அ டிப்ளாய்ட். அதுலேருந்து மியாசிஸ் நடக்குது. மியாசிஸில் என்ன ஆகும்? குரோமோசோம் நம்பர் வந்து ஹாஃப் ஆகும். ஸோ மியோசிஸ் நடந்து haploid spores are produced. So the spores are haploid. Haploid produce ஆன பின்னாடி then again the mycelium gets germinated from the spores. So this is the sexual cycle of a fungi. The most important stage is in the stage remember plasmogamy and karyogamy and what they mean. And the spores are mainly produced by the fruiting bodies in a fungi. So அதுக்கு பேர் fruiting bodies ன்னு சொல்லுவோம். அதில் தான் வந்து spores produce ஆகும். And now we will see about the different classes of fungi. So kingdom fungi they are classified into different classes based on what? Based on the structure of the mycelium பொறுத்து, அதே மாதிரி அதோட fruiting body பொறுத்து mode of spore formation வச்சு இந்த classification இருக்கும். So இதில் வந்து phycomyces, ascomyces and basidiomyces and deuteromyces. So these are the different classes of the fungi. So first phycomyces பற்றி பார்க்கலாம். So phycomyces பற்றி பார்த்தோன்னா they are aquatic. So aquatic na water and water bodies la you can see, and decaying wood in moist or damp places la this phycomyces grow, and they are obligate parasite on plants. So ஒரு plant host வச்சுட்டு this phycomyces fungi they grow on the plant. Next the mycelium. So mycelium, how the mycelium will be? Already we saw that conocytic type of mycelium is there and a septate mycelium is also there. So in this case what mycelium is present is aseptate. So the septate is absent. So it is conocytic. And coming to asexual reproduction, the asexual reproduction occurs through the production of asexual spores. So what are the spores? Zoospores. So zoospores are motile spores, they move. And aplanar spores. Aplanar spores are non-motile spores, so they do not move. Then they are produced, these spores are produced in a sporangium. So sporangiathkulla the spores are produced. So the spores are produced in a special structures called sporangium. Next is sexual reproduction எடுத்துட்டோம்னா, the sexual reproduction occurs through the production of zygospore.
So zygospore பார்த்தோம்னா they are produced by the production of fusion of two gametes. ரெண்டு gametes fuse ஆகுறதுனால ப்ரொடியூஸ் ஆகுறது தான் zygospore. So இந்த டைப்லேயே வந்து two gametes can be similar or dissimilar. ஸோ ரெண்டு கேமெட்ஸும் சிமிலராக இருந்துச்சு, இப்போ ரெண்டு கேமெட்ஸும் சிமிலராக இருந்துச்சுன்னா அதை ஐசோகேமஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டு கேமெட்ஸும் டிஸ்சிமிலர் டிஃப்ரெண்ட் அப்படின்னா அனைசோகேமஸ் ஆர் oogamous. Anisogamous, what is it called? It is called anisogamous or oogamous அப்படின்னு சொல்லுவோம். So some of the common examples பார்த்தோன்னா இந்த Phycomycetsக்கு mucor is a fungi that belongs to the class Phycomycetes. Then rhizopus you can see on stale bread and all, so that is rhizopus. Then albigo, this is a parasite, actually parasite on what? On mustard plant. So this is a parasite. Next coming to Ascomycetes. So what is an Ascomycete? So Ascomycetes a sac fungi னு சொல்றாங்க. So இந்த Ascomycetes வந்து they are saprophytic. Saprophytic னா என்ன? They feed on the dead or decaying organic matter and they are decomposers. They are parasitic or coprophilous. What are coprophilous na? Dungla வந்து இருக்கனால அதை வந்து coprophilous சொல்றாங்க. And so mycelium. So what about the mycelium here? They are branched and they are septate. So septate na they will have cross wall, so they have a septate type of a mycelium. And the asexual reproduction occurs through the production of the spore named conidia. So what is the name? Conidia in specialized mycelium. ஸோ இதுக்குன்னு இந்த ஸ்போர் ஃபார்மேஷனுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு மைசீலியம் இருக்கும். அதுக்கு அந்த கொனிடியோஸ்போர்ஸ்னு அந்த மைசீலியமில் வந்து இந்த ஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகும். கொனிடியா தே ஆர் ப்ரொடியூஸ் எக்ஸோஜீனியஸ்லி. ஸோ அவுட் சைட் தே ஆர் ப்ரொடியூஸ் அவுட் சைட், த ஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் அவுட் சைட். தென் coming to the sexual type of reproduction, how the sexual type of reproduction occurs? This occurs through the production of ascospore. So ascospore produce ஆகிறது மூலமா the sexual reproduction occurs. இங்கே என்ன sac involve ஆகுது அப்படின்னா ascine ஒரு sac, அதுக்குள்ள இந்த ascospore produce ஆகும். They are produced in endogenously. They are produced inside. So endogenously. So examples பார்த்தோம் அப்படின்னா ascomycetesக்கு Mycelium, which is a multicellular organism, belongs to the class Ascomycetes, Kingdom Fungi. The yeast, unicellular organism, Saccharomyces you can take. It is a Ascomycetes, mycetes class கீழே வருது fungi kingdomல. And Aspergillus, Claviceps, Neurospora. So இது எல்லாமே example of a Ascomycetes of a Kingdom Fungi. இது தவிர வேற என்ன சொல்லலாம்? The morels and truffles. So அது வந்து they are considered as an expensive food, tasty and food. And the morels and truffles எல்லாமே they belong to the class Ascomycetes. And this Neurospora, what I said, they use it in biochemical and genetic work, this Neurospora type of fungi. Then the next class of fungi is Basidiomyces. So Basidiomyces பார்த்தோம் அப்படின்னா where you can see it in a soil, log or a tree stump or as a parasite. So parasite la it can be as a rust or a smut. So rust na துரு மாதிரி இருக்கும், smut na அந்த smutty black appearance இருக்கும் அந்த fungal infection க்கு. So they are called rusts and smuts. And how about the mycelium? So mycelium எப்படி இருக்கும்? They are branched and septate. So septate type of mycelium இருக்கும். Asexual reproduction is not found in this type of fungi, that is Basidiomyces. And spores are also not found. So reproduction irukadu, the spores are not found in this fungi. But the vegetative mode of reproduction, so vegetative mode of reproduction it occurs by fragmentation. Fragmentation in planaria நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, அதே மாதிரியே இங்கேயும் வந்து fragmentation நடக்கும். And coming to the sexual reproduction. So asexual means of reproduction நடக்காது. Sexual reproduction வந்து sex organs absent இருக்கும் இந்த ஃபங்கையை பொறுத்த வரைக்கும். But plasmogamy occur ஆகும்.
plasmogamy is the fusion of the protoplasms, right? I already mentioned it in a fungi reproduction cycle we have learned. So plasmogamy occur agum, but two different organisms ku nadula irukka mycelia la da adu occur agum, this plasmogamy, but sex organs idla irukadu. And plasmogamy occur aanone karyogamy occur agum. Plasmogamy ku appuram vandu and dikaryotic stage, that 2n per cell stage occur agum. And the basidium, which adulandi namakku basidium kadaikum. So basidium, so from the basidium we'll get the karyogamy ku appuram we'll get the spores, no, the spores are basidiospores. And the fruiting body இங்க என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்கன்னா basidiocarp. ஸோ இதை வந்து பெசிடியோகார்ப்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன் பற்றி இந்த பிக்சர்லேருந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். த பெசிடியோமைசிட் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், you can refer this picture for that. The same reproduction cycle of a fungi only that the two mycelia வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆர்கானிசமில் இருக்கும். அந்த செக்ஸ், அதாவது மேல் ஃபீமேல் அந்த டிஃப்ரென்ஷியேஷன் இல்லாமல் சொமாட்டிக் செல்லில் நடக்கிற மாதிரி நடக்கும். திஸ் பிளாஸ்மோகமி அண்ட் கேரியோகிராமி. ஃபார் தட் யூ கேன் ரெஃபர் திஸ் பிக்சர் ஃபார் த பெசிடியோமைஸ் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அகாரிக்கஸ். ஸோ அகாரிக்கஸ் மஷ்ரூம், தென் ஸ்டிலாகோ, இது வந்து ஸ்மட் ஃபார்ம் பண்ணும். அந்த ஸ்மோக்கி பிளாக் அப்பியரன்ஸ் இருக்க அந்த ஒரு டிசீஸாக அதை பார்த்தா அப்படி இருக்கும். அதே மாதிரி புசீனியா அப்படின்றது ரஸ்ட் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ ரஸ்ட் மாதிரி பிளான்ட் லீவ்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கும் துரு மாதிரி இருக்கும் அந்த ஃபங்கை அப்பியரன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் டு டியூட்டெரோமைசிட்ஸ். ஸோ டியூட்டெரோமைசிட்ஸை வந்து we call it as an imperfect fungi. ஸோ இது வந்து இந்த கிளாஸ் ஆஃப் ஃபங்கையில் வந்து வாட் தே ஆர் அப்படின்னு பார்த்தலாம். ஹேபிடேட் அண்ட் நியூட்ரிஷன் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் saprophytic like the other fungi. They are parasites, decomposers, and they are used in mineral cycling. So how the mycelium will be in this fungi? They are branched and septate. So the mycelium is a septate with cross walls. And coming to the asexual means of reproduction, the special type conidia are produced by which the asexual reproduction occurs in this type of fungi. And coming to the sexual mode of reproduction, this is imperfect class of fungi, the sexual reproduction is not defined in this class of fungi. Only the fungi which do vegetative and asexual type of reproduction are included in this class of fungi. முன்னாடிலாம் நிறைய fungi which were classified as Deuteromyces, no, after they came to know that sexual reproduction இப்படி அக்கர் ஆகும் அப்படின்னு இது பண்ணதுக்கப்புறம் வேறு கிளாஸில் அஸ்கோமைட்ஸ் பெஸ் அந்த மாதிரி வந்து வேறு கிளாஸில் வச்சுட்டாங்க. இந்த கிளாஸ் ஆஃப் ஃபங்கையில் the vegetative or asexual reproduction தான் நடக்கும். sexual reproduction நடக்கிற ஃபங்கையாக இருந்தால் they are classified in a different class. ஸோ அதனால தான் இதை வந்து இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு சொல்கிறோம். இதில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து இட்ஸ் நாட் டிஃபைன்ட் ஆர் இது வந்து அக்கர் ஆகாது இந்த டைப் ஆஃப் ஃபங்கையில். இந்த கொனிடியா மூலமாக மட்டும்தான் நடக்கும் த ஏசெக்ஷுவல் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் அதோட இது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஆல்டனேரியா, கலட்டோட்ரைக்கம், நெக்ஸ்ட் ட்ரைகோடர்மா. ஸோ ட்ரைகோடர்மா இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஆஃப் அ டியூட்டெரோமைசிட்ஸ் டைப் ஆஃப் ஃபங்கை.